Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். என் ஹஸ்பண்டோட 30th பர்த்டேக்கு நான் 30 கிஃப்ட் கொடுத்தேன். அண்ட் அன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். இங்கே ஃபன்னுக்கு இல்லை எண்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்த்டே அன்னைக்கு நைட்டு டெக்கரேஷன் ஃபுல்லாக நான் மட்டும்தான் பார்த்தேன். ஸோ இந்த பலூன்ஸ் எல்லாம் சீலிங்கில் ஒட்டி வச்சுட்டு அதுக்கு கீழே எங்களோட ஃபேவரட் ஃபோட்டோஸ்லாம் நான் ஸ்டிக் பண்ணியிருந்தேன். ஐ ஹாவ் அ பேஜ் கால்டு சர்ப்ரைஸ் யுவர் லவ்டு ஒன். ஸோ அந்த பேஜில் நாங்கள் பார்ட்டி ஹால் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். அந்த ஹோல் லுக்கையே அந்த ஆஸ்ட்ரோ ப்ரொஜெக்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் பெட்ரூமில் தூங்கிட்டாரு. ஸோ இந்த சாக்லேட் பொக்கே எடுத்துகிட்டு போயிட்டு அவரை போய் விஷ் பண்ணுறதுக்காக நான் மேலே போயிருந்தேன். இந்த எழுப்பி அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தேன். Happy birthday. Come on. பார்த்து. How was it? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Tanvi. Happy birthday to you. Oh no. Let's यार कुछ பொன்னான கைகள் புன்னகலாமா உதவிக்கு ஓரலாமா கூப்பிட்டுருக்கலாம்ல. நானே வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன். நைஸ். ஓ ஹாப்பி பர்த்டே மாமாவா? கண்ணெல்லாம் தெளிவா தெரியுது. டு பெர்ஃபெக்ஷன். ஹாப்பி பர்த்டே மாமா. சியர்ஸ்னு சொல்லிருக்கேன். சாக் பாட்டில் வச்சிருந்தா நல்லா. இப்போ இந்த கிஃப்ட் தான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க ஒண்ணு ரைட்டான கிஃப்ட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க சொல்றத நான் செய்யறேன். தப்பா கண்டுபிடிக்கிற எல்லாத்துக்கும் நான் சொல்றத நீங்க செய்யணும். ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ட்ரில்லர் வந்துச்சு. வாவ் அரவிந்த் ஸ்வாயேஜ். இந்த பிள்ளை கூட நல்லா இருக்கு. அந்த பையன் கூட தான் நல்லா இருக்கான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிஃப்டா இது வரும்போது நான் வந்து கம்ப்யூட்டர் வினாடியா இத்தனைக்கு நீ எல்லாம் கிஃப்ட வந்து எங்க ஒளிச்சு வச்சேன்னு கூட எனக்கு தெரியும். டீஷர்ட்டை போட்டு முடி வச்சிருந்தேன். ஆனா நான் வந்துட்டு அதை கூட ஓபன் பண்ணிலாம் பாக்கல. இங்கேயும் எந்த கிஃப்டா இருந்துச்சு. இதுல எனக்கு தெரியக்கூடாதான் கிஃப்ட் அப்படியே கொண்டு போறாங்க. நான் அவருக்கு தெரியாமல் கிஃப்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா இவர் ஒவ்வொரு கொரியர் வரும்போதும் எனக்கே தெரியாமல் வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தாரு. அண்ட் நான் ஃபோட்டோஸ்லாம் சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதையும் எனக்கே தெரியாமல் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுட்டாரு. அதையும் கேப்சர் பண்ணியாச்சு. When penguin finds their mate, they stay together forever. You are my penguin. இதெல்லாம் போட்டோ ஃப்ரேம்ஸ். கரெக்டா? இது தொட்டாலே தெரியுது பேக். கரெக்டா? நல்லா இருக்கா? நான் பாட்டி எனக்கு இது என்ன பேனாவா? இல்ல. இதுக்கு கார்லாம் வாஷ் பண்றேன். ஓ பரவாயில்லடி. என்ன முழு நேரம் கொத்தனாரா மாத்தணும் முடிவு எடுத்துட்டு போலே. இது கேலிபர். லேசர் லெவலிங். என்னன்னு தெரியல.
பெர்ஃப்யூம் பார்க்க வந்தியோம். He was very much happy. Thank you so much for all your gift, my dear பொண்டாட்டி. பர்த்டே அன்னைக்கு மார்னிங் நாங்கள் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நல்லா பிளிஸ்ஃபுல்லாக தரிசனம்லாம் முடிச்சுட்டு நேராக வண்டியை பார்பிக்யூ நேஷன் தான் விட்டுருந்தோம். அங்கே போயிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் நாங்கள் நல்லா ஃபுட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அன்றைக்கி நைட்டு ஹீ டுக் மீ அவுட் ஃபார் அ டின்னர் டேட். நாங்கள் ஃபார்வர்ட் லைப்ரரி கஃபேக்கு தான் போயிருந்தோம். அங்கே ஆம்பியன்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. லைக் லைப்ரரி மாதிரியே புக்ஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி பெல் சிஸ்டம் தான் வச்சுருந்தாங்க. நம்ம பெல் ரிங் பண்ணும்போது வெயிட்டர் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. எங்களோட ஃபுட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சிக்கன் சூப் அண்ட் மோமோஸ் இந்த மாதிரி நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஸ்பெகத்திக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு நான் சூ பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு ரப்பர் பேண்ட் இருந்துச்சு. நாங்கள் கூப்பிட்டு சொன்னோம் அவங்கக்கிட்ட. அவங்க ரொம்ப பொலைட்டாக எங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணிட்டாங்க. தென் நாங்கள் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணலான்னு போனோம். அப்போ தான் எங்களுக்கே தெரியும் அவங்க அந்த ஸ்பெகத்தியை பில்ல ஆடே பண்ணலை. அப்புறம் பில் பே பண்ணிவிட்டு மழையில் நனைஞ்சிட்டே ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படி தான் எங்களுக்கு அந்த டே போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.